ஜனநாயகன் படத்தில் நடித்த ஹீரோ, ஹீரோயின்ஸ், வில்லன் இவங்க எல்லாத்துக்கும் அந்த படத்துக்காக எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு லெஜெண்ட்ஸ் பிளாட். ஆக்ட்ரஸ் பிரியாமணி அவர்களுக்கு வந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க ஜனநாயகன் படத்துக்காக. அதுக்கப்புறம் நம்ம டேரக்டர் ஹச் வினோத் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து 25 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து இன்டைரக்டாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக்டர் நரேன் வந்து அதிகமாக இந்த படத்தில் வரல, கொஞ்சம் சீனில் தான் வந்திருந்தாலும் கூட 2.5 கோடி ரூபா வரைக்கும் அவருக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. நம்ம பூஜா ஹெக்டே வந்து ஹீரோயினாக இருக்காங்க, பட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக அவங்க நடிக்கல. இந்த படத்தில் கம்மியான இடத்துல மட்டும்தான் வர்றாங்க. 6 கோடி ரூபா வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனும் அவர் அதே மாதிரி தான் பிகினிங்கில் வருவார், ஆனால் இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுத்ததா சொல்கிறாங்க. நம்ம மெயின் வில்லன் அவருக்கு வந்து பாபி தியோலுக்கு வந்து 5 to 10 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்ததா நம்ம ஜனநாயகன் படத்தில் அன்அஃபிஷியலாக இது சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு வந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுத்ததா ஜனநாயகன் படத்துக்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச மமிதா பிஜோ இருக்காங்க இல்லையா, அவங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பெருசாக ரூல் பண்ணிட்டு இருந்தாலும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் அதை விட ரூல் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து 60 லட்சத்துலேருந்து 2 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்ததா சொல்கிறாங்க எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிஎம்மான எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 250 கோடி வாங்குறாருன்னு, 200 to 270 கோடி வாங்குறதா சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து படத்துக்காக செலவு பண்ண பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா 450 to 500 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் மட்டும் ஆயிருக்கும். அதில் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் ரிலீஸ் அப்படின்னா வந்து இந்த ஆடியோ லான்ச் கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் விளம்பரம் பண்ணுறதுல சேர்த்து ஒரு 30 to 40 கோடி. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 450 to 540. ஆனால் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸே வந்து 470 to 570 கோடி வந்து ஜனநாயகன் படம் வந்து ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறையா சம்பாரிச்சிட்டாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வர ப்ராஃபிட் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான தகவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, டேக் கேர், பை பாய்.